கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஏப்ரல் மாதம் 23ஆம் தேதிக்கு பிறகு மிகப்பெரிய அளவில் அனுகூலம் ஒன்று காத்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லலாங்க. இந்த நேரத்தை பார்த்த வரைக்கும் பார்த்தோன்னா கிரக அமைப்புகள் உங்களுக்கு ஓரளவுக்கு சாதகமாக இருக்கிறதுனால நினைச்ச காரியங்கள் கைகூட ஆரம்பிக்கும். வெளிவட்டார பழக்க வழக்கங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓரளவுக்கு உதவிகரமாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். வெளியூர் வெளிநாட்டில் இருந்து வரக்கூடிய தகவல்களும் நற்செய்தியை ஏற்படுத்துவதாகவே இருக்கும். உத்தியோகம் ரீதியாக சூழ்நிலை உங்களுக்கு சாதகமாகவே இருக்கின்றது. கடினமான உழைப்பு தேவைப்படக்கூடிய ஒரு காலகட்டம். வேலை பலுவும் அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்கிறதுனால திட்டமிட்டு பணிகளை மேற்கொள்ள வேண்டியது அவசியமாகின்றது. உயரதிகாரிகள் சக பணியாளர்களிடத்தில் சற்று அனுசரித்து செல்வது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே நேரம் சிறப்பு சலுகைகள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகளும் இருக்கிறது. தங்களுடைய திறமை வெளிப்படக்கூடிய ஒரு காலகட்டங்க. திறமையின் அடிப்படையில் தங்களுக்கு சில அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்கப்பெற வேண்டிய அவசியம் இருக்கின்றது அப்படின்னு சொல்லலாம். அதே நேரம் ஆரோக்கியம் ரீதியாக சற்று கவனமாக இருக்கிறது நல்லது. இல்லைங்கிற பட்சத்தில் தேவையில்லாத மருத்துவ செலவுகள் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கின்றது. அடிக்கடி பயணங்கள் மேற்கொள்ள வேண்டியதாக இருக்கும். செல்லக்கூடிய பயணங்கள் தங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய வகையில் இருக்கிறது. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலம் சுபிக்ஷமாகவும் அதி அற்புதம் நிறைந்த ஒரு காலகட்டமாகவே இருக்கப்பெற போகின்றது. தங்களை பொறுத்த வரைக்கும் தங்களுடைய ஆசைகள் கனவுகள் நிறைவேறக்கூடிய ஒரு காலகட்டம். நினைச்சபடி நடப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. அதே நேரம் பெண்களை பொறுத்த வரைக்கும் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. குடும்பம் ரீதியாக உங்களுக்கு சுமாரான பலன்கள் கிடைக்கப்பெறுவீங்க. இருப்பினும் அக்கம் பக்கத்தில் பேசும்போது பழகும்போது தோழியர்களிடத்தில் பேசும்போது பழகும்போது சற்று உஷாராக இருக்கிறது நல்லது. அதே நேரம் உத்தியோகஸ்தர்களுக்கு நீங்கள் உயர் அதிகாரிகள் சொன்ன பணியை உடனுக்குடன் செய்து முடிக்கிறீங்க அப்படின்னா தங்களுக்கு நல்ல மரியாதையும் அவர்களினுடைய ஆதரவும் கிடைக்குங்க. வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் கவலை வேண்டாம். தங்களுடைய சிறு தொழிலை விரிவாக தங்களுக்கு முதலீட்டுக்கான வங்கி கடன்கள் எளிதில் கிடைக்கப்பெறுவீங்க. அதற்கு உண்டான முயற்சியிலையும் ஈடுபடுவீங்க. குடும்ப தலைவிகளை பொறுத்த வரைக்கும் தாங்கள் அடகு வைத்து தங்கள் கணவருக்கு தந்த கடனை இந்த காலகட்டத்தில் ஒரு பகுதியை அடைத்து விடுவீங்க. ஒரு சில நகைகளை மீட்டும் எடுப்பீங்க அப்படின்னும் சொல்லலாம். கலைஞர்களை பொறுத்த வரைக்கும் அடுத்த நிலை என்ற அளவிற்கு சம்பளம் இருக்குங்க. ஒரு சிலருக்கு கதாநாயகர் வாய்ப்பு அப்படி இல்லைன்னா அதற்கு இணையான வாய்ப்பும் கிடைக்கப்பெறலாம். மாணவர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா தங்கள் சக மாணவர்களுடன் வெளியில் செல்லும் போது மிகவும் கவனமுடன் இருக்கிறது நல்லது. வண்டி வாகனம் ஓட்டும் போது தாங்கள் வேகத்தை குறைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. தங்களுடன் வேலை பார்க்கும் தங்கள் சக ஊழியர்களிடம் உத்தியோகஸ்தர்கள் சட்டென்ற சினத்தை காட்டாம சாந்தமாக அவர்களை அணுகிறது நல்லது. தொழிலாகட்டும் வியாபாரமாகட்டும் தாங்கள் செல்லக்கூடிய ஊர்களில் தாங்கள் கவனக்குறைவாக இல்லாமல் தங்களுடைய உடைமைகளை பாதுகாப்புடன் எடுத்து செல்வ பாருங்க. பயணங்களில் ரொம்ப ரொம்ப பாதுகாப்பு அப்படிங்கிறது அவசியங்க. குடும்ப தலைவிகள் பெண்கள் இவங்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய பிள்ளைகளினுடைய நலனில் அக்கறை காட்டி அவர்களினுடைய முன்னேற்ற பாதைக்கு அழைத்து செல்ல பாடுபடுவீங்க. தேக ஆரோக்கியத்தில் சற்று கவனத்தோடு இருக்க பாருங்க. அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பல்வேறு வகைகளில் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாக வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருக்கு. சின்ன சின்ன விஷயங்களில் சின்ன சின்ன இடையூறுகள் வந்தாலும் அது பெரிய அளவில் தங்களை பாதிக்க செய்யாது அப்படின்னும் சொல்லலாம். சக பணியாளர்கள் சக ஊழியர்களிடம் எந்த பாகுபாடும் இல்லாமல் இருக்கிறது தேவையற்ற பகையை ஏற்படுத்தாமல் இருக்குங்க. ஏற்ற தாழ்வின பார்க்காம அவர்களுடன் சுமூகமாக பழகி வர்றதன் மூலமாக பிரச்சனைகளில் இருந்து நீங்கள் தப்பித்து கொள்ளலாம். அதே மாதிரி நீங்கள் மளிகை கடை வச்சுருக்கீங்க, சின்ன சின்ன பழக்கடை வச்சுருக்கீங்க, காய்கறி கடை வச்சுருக்கீங்க அப்படின்னா அதில் அந்த வியாபாரத்தில் ஈடுபடுறவங்களுக்கு லாபம் உயர வாய்ப்புகள் இருக்குது. வியாபாரிகள் தங்கள் கொள்முதலை பெருக்கவும் செய்வாங்க. இதன் காரணமாக தங்களுக்கு சேமிப்பும் அதிகரிக்க செய்யலாம். அதே சமயம் கணவன் மனைவி இணைந்து செயல்பட்டு குடும்ப நலனுக்கு பாடுபடுவாங்க. இந்த காலகட்டத்தில் தங்களுக்கு பணப்பற்றாக்குறை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அப்படிங்கிறதுனால சிக்கன நடவடிக்கையை எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. தங்களுடைய திறமையை அதிகரிக்க ஒரு சிலர் கூத்துப்பட்டறையில் சேருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கப்பெறுகிறது. அதே மாதிரி சம்பளம் சரிவர வராமல் அதாவது
காலம் தாழ்த்தி கொடுத்து வந்த சம்பளம் இனி மாத ஆரம்பத்திலேயே கிடைக்கப்பெறுவீங்க. தேவையற்ற கால விரயத்தை அது தவிர்க்கவும் செய்யும். காரணம், தங்களுக்கு அடிக்கடி மறதி வந்தும் போகலாம். தங்கள் வேலைகளை டைரியில் எழுதி வைத்து கொண்டு திட்டமிட்டு செயல்படுவது அவசியங்க. அது மட்டும் இல்லாமல் எதிர்பார்த்தவாறு தங்களுடைய வருவாயில் ஏற்றத்தாழ்வுகள் இருக்க பெறலாம். இதுவரைக்கும் சேர்த்து வைத்த நகை சீட்டில் தங்களுக்கு புதிய நகை வாங்குவதற்குண்டான வாய்ப்பு இருக்கிறது. வாகனம் ஓட்டும் போது பெண்கள் கொஞ்சம் கவனமாக இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி மார்க்கெட்டிங் பிரிவில் வேலை செய்யக்கூடியவங்க நீண்ட நாட்களாக தாங்கள் கேட்ட சில முக்கியமான சலுகைகள் கிடைக்கப்பெறுவீங்க. கவலை வேண்டாங்க. இந்த காலம் மகிழ்ச்சிக்கு குறைவிருக்காது அப்படின்னு சொல்லலாம். கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன்னா தங்களிடம் வியாபாரிகள் கடன் கேட்பாங்க. கொடுத்து விட்டு பின்பு வருந்துவதை விட கொடுப்பதை தவிர்ப்பது ரொம்ப நல்லதுங்க. பணம் தேவைக்கு ஏற்ப இருக்க பெறும் அப்படின்னு சொல்லலாம். மாமியார் மருமகள் உறவு நன்றாகவே இருக்கும். உறவினர்கள் விருந்தினர்கள் வருகை ஏற்பட்ட மகிழ்ச்சியும் அதிகரிக்கலாம். இந்த காலம் தங்கள் கனவு பழிக்க கூட செய்யலாங்க. அதே மாதிரி புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடுவதற்கு முன்பாக முழுமையாக கவனமாக படிச்சுட்டு கையெழுத்திடுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதே மாதிரி சோம்பேறித்தனம் இந்த காலகட்டத்தில் அதிகமாக இருக்கும். அதனால் கூடுமான வரைக்கும் சோம்பேறித்தனத்தை புறக்கணிக்க பாருங்க. அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் தொண்டர்களின் ஆதரவுடன் செயல்களை செய்ய ஆரம்பிச்சிடுவீங்க. கலைத்துறையினர் கடினமாக உழைத்தால்தான் துறையில வெற்றி வாகை சூடலாம். மாணவர்களுக்கு படிக்காம விட்ட பாடங்களை படிக்கிறதுல கவனத்தை செலுத்துவீங்க. சொல்ல காப்பாற்ற பாடுபடுவீங்க அப்படின்னே சொல்லலாம். உடல் ஆரோக்கியத்தில் சிறு சிறு பாதிப்புகள் தோன்றினாலும் அன்றாட பணிகளில் சுறுசுறுப்புடன் செயல்படக்கூடிய ஆற்றல் உண்டாகலாம். கொடுக்கல் வாங்கல் சரள நிலையில் இருக்குங்க. கொடுத்த கடன்களும் தடையின்றி வசூலாகும். பெரிய தொகையை எளிதில் ஈடுபடுத்தி லாபம் அடைய முடியும். தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபமும் அபிவிருத்தியும் பெருக ஆரம்பிக்கும். தொழிலாளர்களினுடைய ஆதரவும் ஒத்துழைப்பும் பல முன்னேற்ற பாதைகளுக்கு வழிவகுக்கும். வெளியூர் வெளிநாட்டு தொடர்பு உடையவற்றாலும் அனுகூல பலன்களை நீங்கள் அடைய போகிறீங்க அப்படின்னே சொல்லலாங்க. உத்தியோகஸ்தர்கள் பணியில் திருப்தியான நிலையின அடைவாங்க. தடைபட்ட பதவி உயர்வு கிடைக்க பெற்று மன மகிழ்ச்சி ஏற்படும். உயரதிகாரிகளினுடைய பாராட்டுதல்கள் உற்சாகத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கப்பெறுகிறது. அதே நேரம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பல திருப்தியான நிலை தங்களுக்கு கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகளும் இருக்க பெறுகிறது அப்படின்னு கூட சொல்லலாங்க. நீங்கள் செய்கின்ற ஒவ்வொரு காரியங்கள்லையும் இருந்து வந்த சுணக்க நிலை சிறிதாக மாறவும் ஆரம்பிக்கலாம். முயற்சிகளில் ஒரு நல்ல பலனை நீங்கள் காண வாய்ப்புகள் இருக்கிறதுங்க. சகோதரர்கள் வழியில் இருந்த பிரச்சனைகளும் நீங்கள் பெறுவீங்க. குடும்பத்தில் இருப்பவர்களினுடைய செயல்கள் நன்மை அளிக்கக்கூடிய வகையில் இருக்கும். குடும்ப உறுப்பினர்களுடன் அனுசரித்து செல்வது நல்லது. எந்த விஷயத்தையுமே கணவன் மனைவிக்கு இடையே திட்டமிட்டு செய்வது நன்மையை தருங்க. குழந்தைகள் தங்கள் சொற்படி கேட்டு நடக்கிறதுனால சந்தோஷம் கொள்வீங்க. உறவினர்கள் நண்பர்கள் வகையில் அனுகூலம் உருவாகலாம். தொழில் வியாபாரத்தில் நிறைவான லாபம் வர காண்பீங்க. உத்தியோகஸ்தர்கள் மேல் அதிகாரிகளின் சொல்படி நடப்பது நல்லது. வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது முன்னேற்றத்திற்கு உதவும். மேலதிகாரிகள் சக ஊழியர்கள் தங்களுக்கு அனுசரணையாகவே நடந்தும் கொள்வாங்க. பணி நிமித்தமாக அடிக்கடி வெளியூர் பிரயாணங்களை செல்ல வேண்டியதாகவும் வரலாம். பெண்களுக்கு எந்த ஒரு வேலைக்காகவும் கூடுதலாக அலைய வேண்டியும் இருக்கும். அரசியல்வாதிகளுக்கு சங்கடங்கள் குறைய தொடங்கும். கலைத்துறையினருக்கு திறமைக்கு ஏற்ற புகழும் கௌரவமும் கட்டாயம் கிடைக்கப்பெறுவீங்க. மாணவர்களுக்கு எதிர்கால கல்வியை பற்றிய சிந்தனை மேலோங்கலாம். கூடுதல் நேரம் ஒதுக்கி படிப்பது வெற்றிக்கு உதவுங்க. அதே நேரம் உடல்நிலையில சோர்வு மந்தமான நிலைகள் தோன்றவும் ஆரம்பிக்கலாம். என்றாலும் எடுக்கக்கூடிய காரியங்களை சுறுசுறுப்பாக செய்து முடிச்சிடுவீங்க. திருமண வயது அடைந்தவர்களுக்கு சிறப்பான மன வாழ்க்கை அமையும். சிலர் நினைத்தவரையே கைபிடிப்பாங்க. பொருளாதார நிலை சிறப்பாக இருக்கிறதுனால பொன் பொருள் ஆடை ஆபரணங்கள் சேர ஆரம்பிக்கும்.
உற்றார் உறவினர்களினுடைய ஆதரவுகள் மகிழ்ச்சி அளிப்பதாகவே இருக்கும். தெய்வ தரிசனங்களுக்காக பயணங்கள் மேற்கொள்வீங்க. பெயர் புகழ் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலமாகவே இருக்கப்பெற போகிறது. கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்ற முடியும். பதவிக்கு இருந்த இடையூறுகள் விலகி எதிர்பார்க்கும் உயர்வுகளை அடைவீங்க. தங்களின் வார்த்தைகளுக்கு மதிப்பும் மரியாதையும் உயரவும் ஆரம்பிக்கலாம். நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களில் நற்பலன்கள் கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் இருக்க பெறுகிறது அப்படின்னே கூட சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் மன தைரியம் அதிகரிக்க செய்யும். மதிப்பு கூடும். தொழில் வியாபாரம் சிறப்பான முன்னேற்றம் பெறும். வாடிக்கையாளர்கள் மத்தியில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கலாம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க சிறப்பாக பணிபுரிந்து பாராட்டையும் பெறுவாங்க. சிலருக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு போன்றவை கிடைக்கலாம். பணியில பாராட்டு கிடைக்கப்பெறுவீங்க. குடும்பத்துல நிம்மதியும் சந்தோஷமும் அதிகரிக்கும். வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்குவீங்க. கணவன் மனைவிக்கு இடையே மகிழ்ச்சி அதிகரிக்க செய்யலாம். பிள்ளைகளின் கல்வியில கூடுதல் கவனம் தேவைங்க. தங்க நகை சேரும் காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். பெண்களுக்கு நீண்ட நாட்களாக செய்ய நினைத்த ஒரு காரியத்தை செய்து முடிச்சிடுவீங்க. மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். கலைத்துறையினருக்கு போட்டிகள் நீங்கும். தங்களுக்கு பக்கபலமாக ஒருவரது உதவியும் கிடைக்கும். முக்கிய பொறுப்புகளில் இருப்பவர்களின் ஆதரவும் கிடைக்கும். சாதுரியமான பேச்சால ஆதாயங்கள் உண்டாகலாம். பணவரத்து கூடும். காரிய தடைகள் நீங்கும். செல்வம் சேரும். செல்வாக்கு உயருங்க. அரசியல் துறையினருக்கு வாழ்க்கை தரம் உயர எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சிகளும் தங்களுக்கு கை கொடுக்க ஆரம்பிக்கும். இதே நேரம் நெருக்கமானவர்களுடன் மகிழ்ச்சியா பொழுது கழிப்பீங்க. முன்பின் யோசிக்காம எதையாவது பேசிடுவீங்க. இதனால வீண் மனஸ்தாபங்கள் ஏற்படலாம். அதனால சற்று கவனமாகிருங்க.